நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்க, நாகரிகமான பேச்சை சொல்லித்தராங்க, பார்த்திபனுக்கு சொல்லித்தராங்க, மன்சூர் அலிகானுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இன்னொருடைய பார்த்தீங்கன்னா புருஷனையும் திருடக்கூடாது. வீட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நீங்கள் பெட்ரூம் வரைக்கும் அவன் பொம்பளை பொறுக்கி. உங்களுக்கு அறிவு வேணாமா? அப்போ நீங்களும் உடன் போறீங்களா? அப்போ நீங்க யாரு? பொம்பளை பொறுக்கி. அந்த விஷயத்துக்கு ஃபிட் இல்லைங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். மனைவி பிள்ளைகளுக்கு கிழிக்க முடியல, சொந்த பந்தங்களுக்கு கிழிக்க முடியல, இவர் மக்களுக்கு என்ன கிழிக்க போறாரு? பொது மேடைக்கு போனா விஜய்க்கு மீது செருப்பு விழுவது உறுதி. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேக்வார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் தொடர்ந்து இப்ப த்ரிஷா அவர்கள் பேசுபொருளா மாறிட்டு வராங்க. த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே பரபரப்பா தானே போயிட்டு இருக்குது. பரபரப்பா போயிட்டு வேகத்துல. ஆமா, அப்படியே பிளாஸ்ட் வரல, ஜனநாயகங்கள பிளாஸ்ட் இப்ப அப்படிதான் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. வாழ்க்கையே பிளாஸ்ட் ஆயிடுச்சு விஜய்க்கு. அதுலயும் இந்த சமூக வலைதளங்கள்ல வர செய்தி பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் கல்யாணம் பண்ண போறாங்க, த்ரிஷா அவர்கள் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்துட்டு இருக்கேன் சார். அதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்னமா நினைக்கிறது? எது நடந்தாலும் நல்லதா நடந்தா பரவாயில்ல. அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாம வாழணும். யார் வாழ்ந்தாலும் சரி, அது விஜய்னா இருக்கட்டும், த்ரிஷனா இருக்கட்டும், இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை பறிக்கக்கூடாது. இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு ஆளாகாம வாழ்ந்தா பிரச்சனையே கிடையாது. யாரோட வாழ்ந்தா நமக்கு என்ன இருக்கு? அடுத்தவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாகக்கூடாது இல்லையா? இன்னொருத்தருடைய பொருளை திருடக்கூடாது, இன்னொருத்தருடைய பார்த்தீங்கன்னா புருஷனையும் திருடக்கூடாது. ரெண்டுமே இருக்கு. எப்படி பொருளை திருடினா எப்படி அவங்களுக்கு மனசு வலிக்குமோ ஒருத்தர் போல, அதே மாதிரி தான் புருஷனை திருடினாலும் வலிக்கும் தான். சங்கீதா ஒரு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. என் கணவருக்கு பேரை கூட சொல்லலை அவங்க. என் கணவருக்கு திருமணத்தை கடந்த உறவு ஒரு நடிகையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க பேரை சொல்லலை, நடிகைகளுடன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, விஜயே கூப்பிட்றாருன்னு வச்சுங்க. விஜயே கூப்பிட்றாருங்க, ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க, வாங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டு வரலாம், ஒரே காரில் போயிட்டு வந்துடலாம், ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு வந்துடலாம் கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்க. ஆனால் கூப்பிட்டாலே போகக்கூடாது. நீங்கள் இல்லைங்க, நீங்கள் தனியாக போங்க, நான் தனியாக வரேன். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒய்ஃப் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. கம்பெனியில் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் வந்தேன்னா அது சரியாக வராது. அது என்ன தான் சொன்ன மாதிரி ஆயிடும், தப்பான விஷயம். அதனால் நான் வரலன்னு சொல்கிறது அதுதானே சரி, அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா, 2 பேரும் போகிறது மட்டும் இல்லாமல், ஒரே காரில் போகிறது மட்டும் இல்லாமல், ஒரே ட்ரெஸ்ஸுலேயும் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு என்ன கோடு? இது மணப்பெண் மணமகன் அந்த ட்ரெஸ்ஸை அப்படி அவங்க தான் போடுவாங்க. பெரும்பாலும் கல்யாண மாப்பிள்ளைக்கு போனது தான் அந்த மாதிரி பட்டு வெட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவைன்றது மேட்சிங்காக போடுவோம். அதுவும் யூனிஃபார்மாக ஒரே கலரில் இல்லையா? அப்போது இது புரியாதான்னு கேட்குறேன். த்ரிஷாக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்க, நாகரிகமான பேச்சை சொல்லித்தராங்க, பார்த்திபனுக்கு சொல்லித்தராங்க, மன்சூர் அலிகானுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இவ்வளோ பண்ண த்ரிஷாவுக்கு சங்கீதா ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆள் நம்மளை இப்படி கூப்பிட்றாரு, நம்ம போகிறது சரியில்லை, தப்புன்னு தெரிய வேணாமான்னு கேட்குறேன். அப்போ அதை தாண்டி கடந்து போகிறீங்க. அது சம்மந்தமாக விமர்சனங்கள் வந்தால் இது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் யார்? த்ரிஷா யார்? அவனுக்கு அறிவு இல்லாத போட்டோமா? உங்களுக்கு அறிவு வேணும்ல? அவன் பொம்பளை பொறுக்கி. உங்களுக்கு அறிவு வேணாமா? அப்போ நீங்களும் உடன் போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் யார்? பொம்பளை பொறுக்கி. அவ்வளோதானே. அதுவும் 5 வருஷமா அந்த உறவானது நீடிச்சுட்டு இருக்கு. எத்தனை வருஷம் இருக்கட்டுமா? 6 மாதம் இருக்கட்டுமா? 5 தவறு தானம்மா. நீங்கள் இப்போ நான் சங்கீதா கூட நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு முறையாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் போங்க தாராளமாக. அது தப்பே நான் சொல்ல மாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன், குழந்தைகளை பார்க்கணும், குழந்தைங்கள் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எல்லாம் அது முறையாக இப்போ அப்படி தானே இருக்குது, எல்லாரும் அதானே செய்கிறான். இது குழந்தைய பற்றி யோசிக்க மாட்டாங்க, அதுவே தப்பு. ஆனால் அந்த தப்பை செய்தால் கூட அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நம்ம மனசாட்சிப்படி தப்பு, சட்டப்படி தப்பு கிடையாது. சட்டப்படி அது செட்டில்மெண்ட் கொடுத்துலான்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. பல குழந்தைகளுக்காக டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னா நீதிமன்றமே கொடுக்கக்கூடாது. குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் வாழ்ந்து தான் தீரணும்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்கிறது கிடையாது.
டிவோர்ஸ் கொடுத்துறாங்க, குழந்தைங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அது அப்படிதான் போயிட்டு இருக்குது. இல்லை யாராவது ஒருத்தர் வந்து வச்சுட்டு வந்து பிள்ளைகளை வந்து வளர்க்கணுன்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான் இருக்கு. ஆனால் நான் அதுவே தவறு தான். சரி, அப்படியே பண்ணணும்னா அதை கூட முறையாக பண்ணுங்கன்ற. முறையாக டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போல போகிறல. இங்கே ஆளை ரெடி பண்ணிட்டு நீங்கள் டைவர்ஸுக்கு போறீங்க. இங்கே பல பேர் அப்படிதான் பண்ணுறான். இன்னொரு ஆள் வந்த பிறகு அவன் டைவர்ஸ்ன்றது அந்த மைண்டே அவனுக்கு அப்போ தான் வருது. சரி, இவளை காட்டி விட்டான்னா இவன் ஏன் இடைஞ்சலாக இருக்கிறா, இவன் வந்து நம்மளோட வந்து இணக்கமாக வந்து ஒரு மனைவியாக வந்து வாழறதுக்கு என்ன ஒருத்தி வந்து குறுக்க நிற்கிறான் நந்தி மாதிரி, அவளை காட்டி விடு. இப்போ அப்படிதான் எல்லாம் பண்ணுறான். ஆனா த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்கள் கூட பழகுறதுக்கான அந்த நோக்கம்ன்றது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நோக்கம் என்ன, அதான் நான் சொல்கிறேன்லம்மா, இவங்களுக்கு 44 வயசு ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து ஒருத்தரோட வந்து நிச்சயதார்த்தம் நடந்து அதுவும் கூட நடக்காமல் போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கு காரணம் அவங்களே சொல்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து உண்மை. ஏன்னா அவர் வந்து கண்டிஷன் போட்டார். இது எப்படி லாஜிக்காக, என்ன கண்டிஷன்னா திருமணத்துக்கு பிறகு வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டார். அதனால் நான் வந்து அதை என்கேஜ்மெண்ட்டோடு நிறுத்திடுறேன். நான் கேட்குறேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தானே இதெல்லாம் பேசுவாங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தானே பேசுவாங்க. நீங்கள் சினிமா என்கேஜ்மெண்ட்டுன்றது தான் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் யாராவது நடிக்கக்கூடாது சொல்லுவாங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிக்கக்கூடாது சொல்லியிருப்பான். கல்யாணம் ஆன பிறகு இந்த சுச்சுவேஷன் மாறுது, குழந்தை குட்டி இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடாது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி தானே சொல்லுவான், நமக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது இனிமேல் நீ கல்யாணத்தில் இனிமேல் நீ வந்து சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே போய் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, முடிஞ்ச பிறகு இவர் நடிக்கக்கூடாதுன்னு என்ன சொன்னார், அப்போ நான் வந்து நிறுத்திட்டேன். அதுவே போய் இவங்களுடைய வண்டவாளம் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், அதனால கூட வந்து போயிடலாம். ஏன்னா இவங்களோட பல பேர் கூட இவங்களுக்கு டேட்டிங்கில் இருந்துருக்கிறாங்கன்னு செய்தி இருக்குது. த்ரிஷாவோட ராணா வந்து டேட்டிங்கில் இருந்தார் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நான் டேட்டிங்கில் இருந்தது உண்மை தான். ஸோ டேட்டிங்கிறது தப்பு தான், அது லவ்வாக கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? நான் லவ் பண்ணது உண்மை தான். ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம். நான் என் மனைவியோடு நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன். அவர் குழந்தை அவர் ஃபேமிலியோடு இருக்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக சொல்கிறார், ஆமாம் நான் வந்து டேட்டிங் இருந்தது நான் த்ரிஷாவோட அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அதுதான் அவர் பாருங்கள். இப்போ அவர் மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ அதை பற்றி அவர் கடந்து போயிடுறாரு. ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைகள் இருக்குது. இனி அதை நினைக்கிறது வந்து அவ்வளோதான், அது முன்னாள் காதல், அது அவ்வளோதான். எல்லாருமே நான் சொல்லிக்கிறேன்னா, ஒருத்தர் வந்து எப்பவுமே விஜய் மீது த்ரிஷாவுக்கு உண்மை காதல்னு அவங்க போடுறாங்க. உண்மை காதல் அவங்க போடுறாங்க. அந்த ட்விட்டரில் வந்து என்னன்னா ரகசிய சிநேகிதனேன்னு போட்டுட்டு உண்மை காதல் வெல்லுன்னு போடுறீங்க ஒரு ஸ்டேட்டஸில். அவங்க ட்விட்டரில் ஒரு வார்த்தை உண்மை காதல் வெல்லும், அப்படியே ரகசிய சிநேகிதன் எப்படிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் காதல் உண்மையான காதல்னா இருப்பான். வெளிப்படையாக வரவன் தானே உண்மையான காதல்னா இருப்பான். வெளிப்படையாக பட்ட பகலில் உன்னை தேடி ஒருத்தன் வரான்னா அவன் தான் வந்து உண்மை காதல், அதாவது காதல்னா இருப்பான். இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு, இருங்க, அதுதான் அவங்க சொல்றாங்க ரகசிய சிநேகிதனேன்றாங்க. ரகசிய சிநேகிதனேன்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. இந்த அம்மா குற்றச்சாட்டு சொல்ற வரைக்கும், கோர்ட்டுக்கு போற வரைக்கும், சங்கீதா போற வரைக்கும், அதுக்கப்புறம் இவன் ரகசிய சிநேகிதனா இருந்தாரு. அந்த ரகசிய சிநேகிதன்ற வந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு. வெளிப்படையாக ஆமான்னு கூப்பிட்டு வந்து கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. ஊர்ல எவ்வளோ ஒருத்தர் கல்யாணம் அவர் வந்துட்டாரு. அப்போ இதை போடுறாங்க ரகசிய சிநேகிதனு போட்டு உண்மை காதல் வெல்லும் அப்படின்னு போனாங்கன்னா அப்பதான் என்ன, நான் ஜெயிச்சுட்டேன், இது கேவலம் இல்லையான்னு கேட்குறேன் நான். அதான அர்த்தம். அது உண்மை காதல் வெல்லும்னா அப்போ நான் கேட்குறேன் கேட்டா எப்படி இது காதலே முதல்ல வந்து ஏற்றுக்க முடியாது. அது எப்படி நீ வந்து ஊரில் இருக்கிற வந்து மற்ற பெண்களுடைய கணவன்லாம் நீங்கள் காதல் வைப்பீங்களா சொல்லுங்க? அப்படி நீங்கள் வைக்கிறீங்கம்மா, நான் இப்படி வரேன் ரைட். நீங்கள் வந்து காதல் இருக்கிற யாருமே என்ன செய்வாங்கன்னா, அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, 2 பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் 2 பிள்ளைகள் இருக்குது, ஒரு மனைவி இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது. எந்த வகையிலும் நம்மளுடைய இந்த காதல் வந்து அவருடைய வாழ்க்கையை கெடுக்கூடாது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. எல்லாரும் உண்மையாக காதலிக்கிற ஒரு பெண், அதை திருமணம் ஆன பிறகோ இல்லை திருமணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்படியோ ஒரு பெண் வந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு வாழ்க்கை ஆயிட்ட பிறகு நம்ம வந்து எந்த வகையிலும் நம்மளுடைய காதல் வந்து அவருடைய வாழ்க்கையை கெடுத்தக்கூடாது, சிக்கலாக்கிடக்கூடாது தேவையில்லாமல். இல்லை 4 பேர் 4 விதமாக பேசுகிறபடி ஆகிட்டு அவங்களுடைய உறவு கெட்டு போயிடக்கூடாது. இல்லை அவங்க பிள்ளைகளுடைய படிப்போ இல்லை அவங்களுடைய வாழ்க்கையோ எதுவுமே கிடக்கூடாது. அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாதான் அதுதான் உண்மை காதல்.
அப்போ ஆனா த்ரிஷா அவர்கள் இவர் நல்லா இருக்க கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. நாசமாகணும்ட்டு. நல்லா இருக்கக்கூடாது, நாசமாகட்டும், நமக்கு என்ன அதனால, அவன் நாசமாகட்டும். அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா 44 வயசு ஆயிடுச்சு, நீ பிள்ளைகள் அதெல்லாம் கிடையாது. இவங்க கூட இருந்துட்டு போவோம், ஒரு 10 வருஷம் இருந்துட்டு போவோம். அவனே வந்தாலும் துரத்தி அனுப்பணுமா? அதே மாதிரி இப்போ அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் வெறுப்புல இருக்காங்க. ஓகே, என்னதான் பசங்களா இருந்தாலும் இப்போ தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பான்றது ஹீரோன்ற இடத்துல தான் அவங்க வச்சு பார்ப்பாங்க எல்லாரும் அவங்க அப்பாவை. ஓகே. ஆனா அவங்க பசங்களே வந்து இப்போ விஜய் அவர்களை வெறுத்துட்ட மாதிரி தானே. அப்படிதானே இங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து பாருங்கம்மா. அம்மாவுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை பிள்ளைகள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க? அப்பா மேல பாசத்துல இருந்தாக்கா ஓகே நீ என்ன வேணா செய்யன்னு சொல்லுவாங்களா? அங்க வந்து அம்மா பக்கத்துல நிக்கிறாங்க ஸ்ட்ராங்கா. 2 பிள்ளைகளும் அம்மா பக்கத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அது யார் காரணம்? இவன் பாசத்தோட நடந்துட்டு இருந்தாக்கா இவன் பக்கத்துல நிற்பாங்கம்மா. இவன் பாசத்தோட நடக்கல. இவன் மனைவி கிட்ட நீங்க வெறுப்பா கூட நீ நடந்துக்க, அதுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பிள்ளைகள் விட்டு உன்னால இருக்க முடியுதுல்ல? பிள்ளைகள் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னால போதையில் இருக்க முடியுது, பிள்ளைகள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட இருக்க முடியுது, மனைவி விட்டு இன்னொரு பெண்ணோட வாழ முடியுது. எப்படி? அப்போ உனக்கு எப்படி வந்து அந்த பிள்ளைகள் உன்னை மதிப்பாங்க? எப்படி அந்த பாசம் எப்படி வரும்? இல்லை? அப்ப த்ரிஷா விஜய் அவர்களுக்கான உறவை அவங்க பிள்ளைங்க நேரடியா இருந்து அதை பார்த்து சந்திச்சதானே. உண்மைதானே. வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நீங்கள் பெட்ரூம் வரைக்கும் வந்து ஒரு 3வது மனுஷியை கொண்டு வந்து வரீங்கல்ல, பெட்ரூம் வரைக்கும் அனுமதிக்கிறீங்கல்ல வீட்லயே. அது யார், எந்த பிள்ளைகள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க? சொல்லு பார்க்கலாம். இதனை தாண்டி இப்போ விஜய் த்ரிஷா அவர்களுடைய உறவு எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? என்ன முடிவு சார் இதுக்கு? முடிவுனா ஒன்றும் கிடையாதுமா. நீதிமன்றத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க, சரிங்களா? நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக, அதனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் என்ன தான் பிரிவுன்னு வந்தால் கூட இன்றைக்கி எடுக்கிற முடிவு எப்படி நேற்றுக்கு பார்த்திபன் ஸ்டைலில் பேசினா, நேற்றுக்கு நியூஸ் பேப்பர் இன்றைக்கி வேஸ்ட் பேப்பர்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி எடுக்கிற முடிவு இன்றைக்கி சரியாக தெரியும். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 6 வருஷம் கழிச்சோ அவங்க கேட்டால் கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம், அது கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக. ஆனால் அப்போ வந்து யூஸ் இருக்காது, அதனால பலன் எதுவும் இருக்காது. இதனால அரசியல் வாழ்க்கைன்றது விஜய்க்கு எந்த அளவுக்கு அது அந்த கருமத்தை தான் நம்ம வேணான்றோம். இது என்னத்த அரசியல்வாதி, இவர் வந்து என்ன கிழிக்க போறாரு? சொந்த குடும்பத்துக்கே ஒன்று கிழிக்க முடியல, அப்பா அம்மாவுக்கு கிழிக்க முடியல, மனைவி பிள்ளைகளுக்கு கிழிக்க முடியல, சொந்த பந்தங்களுக்கு கிழிக்க முடியல, இவர் மக்களுக்கு வந்து என்ன கிழிக்க போறாரு? புரியல சார். மக்களை வந்து முதல்ல இவர்கிட்ட இருந்து பாதுகாக்கணுன்றதான இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா அவரு நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தவறா நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுன்னு சொல்றது நீங்க சில பேர் தவறா நினைச்சிக்கிறீங்க. அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன், பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டேன், வந்து சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் அப்படி சொல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்டனா மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றது தான் அது பொருள். அது நீங்க தான் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அந்த சம்மன்ல அந்த பெட்டிஷன்ல குறிப்பிட்டது நடிகைகள் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப த்ரிஷா அவர்கள் மட்டும்தான் பேசப்படலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வரும் கீர்த்தி சுரேஷ், இப்படிலாம் வரும். இதெல்லாம் லிஸ்ட் இருக்கு, பின்னாடி இருக்கு லிஸ்ட். அவர் யாரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் பாருங்க. நெருக்கம் மீன்ஸ் என்ன, சினிமாவில் இல்லை, சினிமாவை கடந்து யாரோடலாம் இவர் நெருக்கமாக இருந்தாருன்னு பாருங்க. யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாலும் அவங்களாம் நீங்கள் லிஸ்ட்டில் எழுதிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். அதனால இந்த மாதிரி பல நடிகைகள் வந்து அந்த லிஸ்ட்ல பெரிய லிஸ்ட் இருக்கு. முடிஞ்சா நீங்கள் படத்தில் நடித்த சங்கவிலேருந்து எழுதுங்க லிஸ்ட், முடிஞ்சா எழுதிட்டே வாங்க. மறுக்க வேண்டிய இடத்துல யார் மறக்கணும்? விஜய் தானே மறுக்கணும். அதெல்லாம் கிடையாதுங்க, சொல்லிருந்தோம்ல, கொண்டாட்டியே கூட சொல்லிருட்டோம் சார், ஒர்த் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? 1000 பெண்கள் மத்தியில் ஒர்த் இல்லைன்னு சொல்கிறல்ல மனைவியை. 27 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறபடி 24 வருஷம் வச்சுங்களேன், 4 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. 24 வருஷம் உன்னை வந்து உங்க கூட வாழ்ந்த பெண்ணை 1000 பெண்களுக்கு மத்தியில் வந்து ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட ஆள்? நீ எப்படிப்பட்ட ஆள்? இதே அவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க. எது ஏங்க பிரிஞ்சிருங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கம்மா. ஏங்க பிரிஞ்சிருக்கிறேன்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் வந்து ஃபிட் இல்லைங்க, அந்த விஷயத்துக்கு ஃபிட் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய அசிங்கம். 1000 பேர் மத்தியில பேசினது மட்டும் இல்லாம அவங்க தொண்டர்கள் ரசிகர்களுமே வந்து தப்பான ஒரு அதுதான் இப்போ யார் ஒர்த்து இல்லாம போனது? இப்போ மக்கள் சரியா இருக்கிறாங்களாமா? யார் ஒர்த்து இல்லாம போனது? விஜய் தான் இப்போ ஒர்த்து இல்லாம போயிட்டேன். நம்ம வந்து எப்படி
புரட்சி தலைவர் எப்படி வந்து இந்த பக்கம் ஜானகியை இந்த பக்கம் வந்து ஜெயலலிதா கூப்பிட்டு போய் வந்து ஒரு மேடையில் உட்காரலாம் எப்படின்னா அது மாதிரி நம்மளை வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி இவர் அப்படி நம்புறாரு. ஆனால் மக்கள் வந்து நினச்சிட்டாங்கன்னா எம்ஜிஆர் நினைக்கல, என்டி ராமாராவ் நினச்சிட்டாங்க. அப்ப இவரையும் அந்த மாதிரி அடிக்கிறது செருப்பு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொது மேடைக்கு போனால் விஜய்க்கு மீது செருப்பு வந்து விழுவது உறுதி, நிச்சயமாக வந்து செருப்பு வந்து விழும். அதனால தான் வந்து அவர் தவிர்த்துக்கிறார், வெளியில வராம. ஆமாம் வெளியில் வர்றது தவிர்த்துக்கிறார். என்டி ராமாராவ் செருப்பத்துக்கு அடிச்சவங்க அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏற்கனவே விழுந்திருக்குல்ல, ஏற்கனவே செருப்பு விழுந்திருக்கு, நீங்கள் பார்த்தீங்க. அது சொல்லலாம், அது எதிர்கட்சியோட சதிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இவன் சொந்த கட்சிக்காரர் ரெடியாக இருக்கிறான் செருப்பு வச்சுன்னு. உண்மை இது, சொந்த கட்சிக்காரர் ரெடியாக இருக்கிறான். அவன் தானே இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதனால இந்த கள்ள உறவுல இருந்து தெளிந்து மீண்டு வருவாரா விஜய், இல்ல இது தொடர்ந்துட்டே போகுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார். நன்றி.